நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். இரவா பகலா குளிரா வெயிலா, என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா, என்னை ஒன்றும் செய்யாதடி. ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. இது என்னடா இது, ஜோடி ஜோடியா உட்காந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பேசுவாங்கன்னு வந்து உட்காந்தோன்னா நம்ம கிட்ட பேசாம அவங்களே பேசிட்டு இருக்காங்க கண்ணால. இங்க பாத்தியா மலரு, 2 பேரும் ஜோடியா உட்காந்துட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கதான் மறந்துட்டாங்க அந்த 4 பேரும். மலரு ரைட்டு, நீயும் என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கியா? விளங்குண்டா குடும்பம். ஏண்டா நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்காக பிளேட் டெக்கரேஷன்லாம் பண்ண சொன்னாங்க. அதை பண்ணாமல் உட்காந்து ஒவ்வொருத்தவங்களும் பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்படியே விட்டா செய்யறாது. டேய் அகில் மச்சான், டேய் அர்ஜுன், டேய் ஏன்டா இங்கே தானே உட்காந்துருக்கோம், எதுக்கு இப்படி கத்துற? எல்லாரும் இங்கே தான் உட்காந்துருக்கீங்க, எல்லாரும் ஃபங்க்ஷன் வேலையை பாருங்கடான்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, சைட் அடிக்கிற வேலையை. ஏன் மாமா உனக்கு ஏன் காண்டு? பக்கத்தில் தான் ஆள் ஒன்று சைட் அடிச்சிட்டு இருக்குல்ல, நீயும் என்ஜாய் பண்ண வேண்டியது தானே. என்னைக்கு அதான் அந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்கும், அதையும் ஏன் கெடுத்து விடுற? இது சான்ஸா? ஆமாடா, நீயும் பெங்களூர்ல படிப்புன்னு அங்கே சுற்றி தர்ற. மலரை பார்க்க வர்றதே கிடையாது. வர்ற டைம்ல அவ கூட பேசி அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணடா. ஏன்டா எங்களை நோட் பண்ணிட்டு எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? அதே தான் நானும் கேட்குறேன். நான் இவளை என்னைக்காவது தான் பார்ப்பேன். சொல்லப்போனால் வருஷத்தில் ஒரு தடவையோ ஏதோ ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி தான் மீட் பண்ணுவேன், அவ்வளோதான். நீங்கள் இங்கே தானடா இருக்கீங்க, 24 ஹவர்ஸும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இப்போ என்னடா புதுசாக பார்க்குறீங்க? டேய் நீ எல்லாம் லவ் பண்ணுறேன்னு வெளில சொல்லாத, சிரிச்சிட போகிறானுங்க. என்னடா நம்ம லவ்வரை எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கணும், அவங்க கூட பேசிகிட்டே இருக்கணும், சிரிச்சிட்டு இருக்கணும், அப்படி தான் தோணும். நீ என்னடா இப்படி இருக்க மலரு? இதெல்லாம் அவனை சொல்லிக் கொடுக்க மாட்டியாமா? அட ஏன்னா நீங்கள் வேற, இந்த மூஞ்சில் ரொமான்ஸே வராது. அதை நம்ம கொண்டு வரப்படுற பாடு நமக்கு தான் தெரியும். அது அப்படியே இருந்துட்டு போட்டோம்னா அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஓய் என்ன இவங்க முன்னாடி என்ன டேமேஜ் பண்ணிட்டு இருக்க? ரொமான்ஸ்லாம் ஐயாவுக்கு சூப்பராகவே வரும். பட் என்ன இவனுங்க மாதிரி சும்மா 24 ஹவர்ஸ் அதே தாட்டிலாம் இருக்க மாட்டேன். எனக்கு நிறையா வேலை இருக்குது, இவங்களுக்கு வேலை இல்லை. அதனால உட்காந்து வர்ணிச்சுட்டு பேசிக்கிட்டு அவங்க சுற்றிட்டு தர்றானுங்க. நம்ம அப்படி இல்லை மலரு, நம்ம யூனிக்கான லவ்வர்ஸ். ஆமாம், பெரிய யூனிக்கான லவ்வர். உங்கள் லவ்வரே உங்களை கழுவி ஊற்றிட்டு இருக்கு. போமா இங்கிட்டு. பாத்தியாடி, இவனுக்கு முன்னாடி இப்படிலாம் சொன்னீங்கன்னா இவனுங்க வச்சு செய்வானுங்க. போடி அந்த பக்கம். டே அண்ணா, உனக்கு என்ன பிரச்சனை? சிவி அண்ணா இங்கே இருக்கானா? அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான்ல. ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். நீ இங்கே உட்காந்து இங்கே நோட் பண்ணிட்டு சும்மா நீ வெட்டியாக தானே உட்காந்துருக்க. இன்னும் நீ வேலை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாதிரி சொல்கிறேன். போய் அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணு, போய் வேலை பார்ப்போம். அதெல்லாம் போங்கு. அப்படி வேலை பார்க்கணும்னா எல்லாருமே வாங்க போகலாம். அண்ணா இது நியாயமாக இருக்கு அண்ணா, நீங்கள் தான் வேலை பார்க்கணும்னு சொல்கிறீங்க. சரி போய் பாருங்கன்னாலும் நீங்களும் வாங்க கூப்பிட்றீங்க. இது என்ன நியாயம்? எனக்கு சத்தியமாக புரியலப்பா. ஏம்மா நீ வீட்டுக்கு போல, ராஃபிலாம் வீட்டுக்கு போயிட்டா, நீ எப்படி இருக்க? டே மாமா உனக்கு ஏன் காண்டு? டே காண்டும் இல்லை பூண்டும் இல்லை, சீரியஸாக தான் கேட்குறேன். எப்படி உங்கள் வீட்டில் அலோவ் பண்ணாங்க? வேற ஒன்றும் இல்லைண்ணா, மித்ரா இருக்கால்ல, அதனால அவள் எங்கே இருந்தாலும் நான் இருக்கேன்னா எங்கள் அப்பா அம்மா ஈஸியாக அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை அவன் மேலே. அப்போ கூட அவன் மேலே தான் நம்பிக்கை, உன் மேலே இல்லை. இதெல்லாம் பக்கமே பேசிட்டு உட்காந்துடு. போ, பிளேட் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னாங்க, போய் பண்ணு போ. ஏம்மா இந்த ஃபங்க்ஷன் உங்கள் அக்காவோடது, உனக்கு தெரியுமா தெரியாதா? ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லை லவ்ல எல்லாத்தையும் மறந்துட்டியா? எனக்கு அக்கான்னா உனக்கு தங்கச்சி. போடா போய் வேலை செய் போ. இப்பெல்லாம் இவளுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுப்பா. அது எப்போ இவளுக்கு கம்மியாக இருந்தது மாமா? அதுவும் கரெக்டு தான். என்னடி ஆளுக்கு சப்போர்ட்டா? மரியாதை எழுந்து விடுங்க, அங்கே போய் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களே இப்போ தான் ஏதாவது பேசலான்னு வந்து உட்காந்துருக்கோம், அப்போ தான் வந்து வேலை இருக்குது வாங்க கூப்பிடுங்க. போங்கடா. இல்லடி அவர் சொல்கிறது கரெக்டு தான். இந்த ஃபங்க்ஷன் உங்கள் அக்காவுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏம்மா அவன் தான் அன்ரொமான்டிக் பர்சன், நீ அப்படி கிடையாதே. நீ ஏன் இப்படி பண்ணுற? நான் அப்படி கிடையாது தான், பட் இன்னைக்கு வேலை இருக்குல்ல, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ஃப்ரீயாக தானே இருப்போம், அப்போ ஃப்ரீயாக பேசலாம். அப்பப்பப்பா இவங்க தொல்லை தாங்க முடியலப்பா. ஆமாம் இவன் சொல்கிறதும் கரெக்டு தான். வாங்க டெக்கரேஷன் பண்ண ஆள் இல்லைன்னு சொன்னாங்க, அந்த வேலையை பார்ப்போம் வாங்க.
என்னடி? என்னடா போகணுமா? பின்ன வேலை இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும்ல, டைம் ஆகுதுல்ல. எது வீட்டுக்கு போறியா? அப்போ நீ இங்கே ஸ்டே பண்ணலையா? நல்லா கதையை கெடுத்தடி. இங்கே ஸ்டே பண்ணா எங்கள் அம்மா அவ்வளோதான் ஆடிடுவாங்க. எங்கே இது போனீங்க, எங்கே வந்தீங்கன்னு. ஐயோ அது வேண்டாம், தலைவலியே நம்மளுக்கு தேவையில்லை. அதனால தான் அன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வேணால் ஸ்டே பண்ணுறோம். நாளைக்கு ஸ்டே பண்ணுறீங்களா? அப்போ மட்டும் உங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அது ஒன்றும் இல்லடி, நாளைக்கு நம்ம இங்கே தான் வரணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு தெரியாதுல்ல, போய் சொல்லிட்டு தானே வந்திருக்கோம், அதனால தான். சரி, உங்கள் அம்மா ஃபங்க்ஷன் வராங்களா? அது என்ன உங்கள் அம்மா, உனக்கு அத்தை இல்லையா? இந்த அத்தை சொத்தை மெத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நீ சொல்லு, உங்கள் அம்மா வராங்களா வரலையா? வராங்கடி, பெரியம்மா பெரியப்பா வந்து கூப்பிட்டு வராமல் இருப்பாங்களா? எல்லாரும் தான் வரோம். என்னண்ணா சொல்கிறீங்க? சித்தி இந்த ஃபங்க்ஷன் வராங்களா? ஆமாடி வராங்க. அதில் என்ன உனக்கு இவ்வளோ சந்தேகம்? இல்லையே, அதுக்கு சான்ஸ் இல்லையே. இங்கே வரதுனாவே உங்களுக்கு பிடிக்காது, எல்லாரையும் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இருக்காது. அப்புறம் எப்படி வராங்க? இப்போலாம் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுறாங்களே, எப்படி அது? இதுக்கு ரீசன் நான் தாண்டி. நீ ரீசனா? நம்ம அத்தை ஃபங்க்ஷன் வர்றதுக்கு நீ என்னடி ரீசன்? அது ஒன்றும் இல்லடி, இதோ இந்த பேரழகனை நான் கொத்திட்டு போயிடுவேன்னு அவங்களுக்கு ஒரு பயம். அதனால தான் அவன் போகிற இடத்துக்குலாம், அதாவது அவன் போகிற இடத்துக்குன்னு இல்லை, அவன் எங்கே போகிறானோ அங்கே நான் இருந்தேன்னா கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்களேன். ஏய் ஆமாம் பிங்கி, நீ சொல்கிறது கரெக்டு தான். அந்த பயத்தில் தான் அவங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வராங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். எப்படியோ ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணுறாங்கல்ல, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. உங்கள் அம்மா நினச்சா சந்தோஷம் வராது, துக்கம் தான் வரும். ஓ என்ன என்ன நொன்ன? என்னடி இப்போவே மாமியார் இருக்கணும் எப்படி சண்டை போடுற? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி சண்டை போடுவ? ஆமாம் சண்டை போடுவா இல்லை, போடுறோம். எது? என்ன அண்ணன் தம்பி குறைசா கேட்டால் நாங்கள் 2 பேரும் சண்டை போடுவோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு உங்கள் அம்மா கூட சண்டை போடுவோம். உங்கள் அம்மா எங்ககிட்ட கரெக்டாக இருந்தாங்க, எங்களை வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணலைன்னா நாங்களும் அப்படியே இருந்துருவோம். பட் எங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி ஏதாவது பேசினாங்கன்னா நாங்களும் திரும்ப பேசுவோம். என்னடி? ஆமாம் கண்டிப்பாக, நம்மளை வம்பழுத்தா நம்ம சும்மா இருக்க மாடி, வச்சு செஞ்சுருவோம் அக்கில். நாங்கள் இப்போவே சொல்லிட்டோம். அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் அம்மாவை அடக்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் தான் கரெக்டாக இருப்பீங்க. அதனால நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்கப்பா. நீங்களாச்சும் உங்கள் மாமியாராச்சு. அதுடா சார், உங்களுக்கு என்ன? உங்கள் அம்மாவை திட்டினா உங்களை உங்கள் அம்மா வைத்து பேசினா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அதாவது அவங்க ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணால், உங்களை தப்பாக பேசினா அப்போ நீங்கள் பேசலாம். மற்றபடிலாம் பேசக்கூடாது. ஏன்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. ஏன்னா அவங்க உன்னோட மாமியார், என்னோட அம்மா. ஐயா அர்ஜுன் எப்படி சொன்னா? ஆனால் நீ என்ன எப்படி சொல்கிற? என் அண்ணா அம்மா பிள்ளை, எப்படியாவது சொன்னானேன்னு சந்தோஷப்படு. அம்மா பிள்ளையாலாம் இருக்கக்கூடாது, பொண்டாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பாஸ். பொண்டாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா விட்டுருவாளா? அவன் சும்மா சொல்கிறான், எனக்கு அம்மாவும் முக்கியம், பொண்டாட்டியும் முக்கியம். ஏண்டா ஏதோ நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டில் போய் வாழ போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அட்டி பின்னி எடுத்துருவேன் பார்த்துக்கோங்க. அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, இங்கே உட்காந்து இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. டே ஏன் கோரஸா கொந்தளிக்கிறீங்க? 10 வருஷம் சும்மா அப்படியே ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டேன். பிச்சிருவேன் பிச்சு. 10 வருஷம்லாம் இல்லை, ஒரு மினிமம் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அவ்வளோதான். ஆத்தி என் தங்கச்சி எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கா போல இருக்கே. ஏமா பூஜா நீ எத்தனை இயர்? அண்ணா அவ்வளோ மாதிரிலாம் நான் ஒன்றும் இவ்வளோ அவசரம்லாம் பட மாட்டேன். வெரி குட். படித்து வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கணும். அதானே கரெக்டு? நீங்கள் வேற சும்மா பூமர் அங்கிள் மாதிரி பேசிக்கிட்டு. அது பூமர் அங்கிள்? ஆமாம் பூமர் அங்கிள் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அவளாவது ஒரு 5 இயர்ஸ் சொன்னா, அப்போல்லாம் கிடையாது. நான் படி முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அர்ஜுனை கல்யாணம் பண்ணிட்டு போய் செட்டில் ஆயிடுவேன். அப்புறம் எதுக்குமா படிக்கிற? வேலைக்கெல்லாம் போவேனாமா? நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? அர்ஜுனை கல்யாணம் பண்ணிட்டு அர்ஜுனை பார்த்துட்டு வந்தால் பெரிய வேலையே. அதுக்கே தங்கச்சி பரவாயில்ல. டே அர்ஜுன், உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குடா. உனக்கு அது தெரிஞ்சா சரி. சும்மா சும்மா மாமாக்காக, ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, சும்மா. அது டேய் போங்கடா, நீங்களும் உங்கள் லவ்வும் நீங்கள் என்னமோ பண்ணி தொலைங்க. மலர்வா, நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம். பாவம் அவங்க தனியாக டெக்கரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. போலாமாம்மா வாங்க. அண்ணா நாங்களும் வரோம், இரு. உன்னை சும்மா தான் கலாச்சிட்டு இருந்தோம். போங்கடி உங்கள் புளியோரை வேணாம், உங்கள் பொங்கச்சோறு வேணாம். வந்தவங்க வரலைன்னா போங்க. மலரு பாவம் ஓட விட்டுட்டீங்க. அவன் பாவமா, அவன் நம்மளனா ஓட விடாமல் இருந்தால் சரிதான். சரி வாங்க, அவன் சொன்ன மாதிரி தனியாக கஷ்டப்பட்டு இருப்பாங்க எல்லாரும், நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாம். ஆமாம், ராஃபி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. ஆமாம், அவளையும் அனுப்பிச்சி விட்டீங்க. நாங்கள் எங்கடா அனுப்பிச்சி விட்டோம்? பின்ன நீங்கள் அனுப்பிச்சி விடாம? அர்ஜுன் உனக்கு ராஃபி வீட்டை பற்றி தெரியாதா? அவங்களாம் யாரும் நைட்டில் ஸ்டே பண்ண விட மாட்டாங்க. அதனால நாளைக்கு மார்னிங் வரேன் சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. ஓ அப்படியா? அப்படிதான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, போதும் வாங்க போகலாம். ஆண்டு பறவை ஏச்சி வாடி போகலாம். நடந்தால் ஆறு, எழுந்தால் அருவி, நின்றால் கடலல்லோ, சமைந்தால் குமரி, மணந்தால் மனைவி,
பெற்றாய் தாயல். ஏறாதா எல்லாமே ஓகே தானே? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு தானே? எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அண்ணி. அண்ணனும் அப்புறம் உங்கள் தம்பி எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை, வரவங்கள வரவேற்கணும், அவ்வளோதான். ஆமாம், அவங்க கிட்ட படிச்சிட்டோம்னா அவங்க எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிடுவாங்க. இருந்தாலும் ஒரு தடவை உன்கிட்ட கேட்டுக்கிட்டேம்மா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க தே, அங்கே பக்காவாக எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம எல்லாரும் வரவேற்றுட்டு போய் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். சரிடாமா சரிடாமா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், தம்பி எங்க, அப்புறம் கவின் எங்க காணா அவங்க 2 பேரையும்? அதை ஏன் கேட்குறீங்க அத்தை? உங்கள் பேரை நல்லா வளர்ந்துட்டான் வேறையா, அவன் பண்ணுற சேட்டை எதுவுமே தாங்க முடியல. அவனை கிளப்புறதுக்கு நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். டைம் ஆயிடுச்சு, அதனால அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பி கூட்டிகிட்டு வாங்க, நான் போகிறப்பான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் எங்கள் பேரன்னா சும்மாவாமா, அதெல்லாம் சேட்டெல்லாம் பண்ண தான் வேணும். அது சரி, இப்படி பாட்டிமார்கள் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஏண்டி முதல் வாரிசு அவனை போய் திட்டிகிட்டு இருக்க? முதல் வாரிசோ கடைசி வாரிசோ எந்த பிள்ளையா இருந்தாலும் அடிச்சு வளர்த்தாதான் கரெக்டாக இருக்குங்க. இதை அடிக்க போறியா? பிச்சு பிள்ளை மேலாம் கை வைக்கிற விளையாச்சுக்கிட்டீங்கன்னா அதானே, ஏதாவது அடிச்சு கேள்விப்பட்டோன்னா அவ்வளோதான். பார்த்துக்க மினி, இன்னும் வரைஞ்சு கட்டிட்டு வராங்க. ஏன் உங்கள் பங்குக்கு எதுவும் சொல்லலையாம்மா நீங்கள்? நீ அடிக்கிறத பார்த்தா நான் இருக்குன்னு கொட்டி விட்டுற மாட்டேன். ரைட்டு, உங்களால தான் அவன் கெட்டு போகிறான், நல்லா தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் வளர வளர கரெக்டாகிடுவாங்கம்மா. அம்மா இப்போ குழந்தை தானே, அதனால அடம்பிடிக்க தான் செய்வான். இப்போவே குழந்தைய அடக்கி வச்சு என்ன பண்ண போகிற? பெருசாக வந்தானே பார்த்துக்கலாம். அதை பார்த்துக்கலாம். அத்தை அங்கே பாருங்கள் யார் வரான்னு. யார்? திரும்பி பாருக்கோமோ யாருன்னு. என்ன நீ பார்த்துட்டே இருக்கீங்க, வாங்கன்னு கூப்பிடுங்க. தம்பி சரவணா வாடா. வாமா. வாங்குவாம்மா, வாங்கக்கா. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா சரவணா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னக்கா, ரொம்ப நல்லா இருக்கேன். பெரியக்கா நீங்க? நல்லா இருக்கேன்டா. ரேணு நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்களும் கேளுங்க. அம்மா அது ராதா பிச்சைக்காரியாக இருப்பான்னு நினச்சோம், நல்லா வசதியாக இருக்கா, நகையெல்லாம் பளபளக்குது. நீங்கள் என்ன ஆட்டம் போடுறீங்கன்னு பார்க்குறது தானே வந்திருக்கேன். நல்லா இருக்கேன் மரேனோ. நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். சித்தப்பா எங்கே அகில அர்ஜுன் அப்புறம் அனிதாலாம் காணோம்? ஏதோ பின்னாடி வந்துட்டு இருக்காங்கம்மா. அப்படிங்களா? சரி சரி, நீங்கள் உள்ளே போங்க. சரிம்மா. சரவணா நீ ரேணு கூட்டிகிட்டு உள்ளே போமா, நாங்கள் பின்னாடி வரோம். சரிங்கக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம். மாமாங்கக்கா? உள்ளதா பாரு, பரப்பி பாரு. சரிங்கக்கா. ரேணு போகலாமா? எப்படி உங்ககிட்ட எவ்வளோ வசதி வந்தது? நம்ம எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ஓட்டாண்டியாக தானே விட்டோம். கல்யாணத்தையும் பயங்கரமாக பண்ணிட்டாங்க, இப்போது வழக்காப்பையும் பயங்கரமாக பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் ஒன்று தான் சித்தி, உங்களை தான் கூப்பிட்றாங்க. என்னங்க? போகலாமான்னு கேட்டேன். போகலாங்க, உள்ளே போங்கக்கா, நாங்கள் வரோம். சரிம்மா. என்ன அத்தா, அத்தாச்சி உங்களையும் பார்த்துட்டு இருந்தாங்க போல? ஆமாடி, நானும் நோட் பண்ணேன். வேற எதுக்கு பார்த்துருப்பா, நம்ம எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டோமே, இன்னும் அவங்க வசதியாக இருக்காங்களே, எப்படி வசதி வந்தது, எப்படி களத்துலாம் இவ்வளோ நகை போட்டிருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பா. என்ன அத்தை டப்பு டப்புன்னு சொல்கிறீங்க? உண்மையிலே இதுவாக தான் இருக்குமா? ஆமாம், அதுதான் இருக்கும். ஆமாம்மா. எப்படி உங்கள் குழந்தைகளை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க? அவளை பற்றி தெரியாதா? புத்தியே இதுதான். ஓஹோ, யாரும்மா ஃபோனில்? டேடி தாம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க டேடி. சரி ஓகே, இதோ உள்ள வரோம். என்னவா மினி? அது ஒன்றும் இல்லை, என்னை காய் கூப்பிட்றாங்களாம். ஸோ அதனால் நான் காய் வித்தியா பார்க்க போகிறேன். உங்களுக்கு உள்ளே ஏதோ வேலை இருக்கான், ஸோ நீங்கள் எல்லோரும் போயிருங்க. ஏண்டி எல்லாரும் போயிட்டோம்னா யார் வெல்கம் பண்ணுறது? ஆமாம், அதுவும் இருக்குது. இதோ அத்தை பெரியத்தை இருக்காங்கல்ல, அவங்க இருக்கட்டும். மட்டும் எப்படிப்பா? அதுவும் கரெக்டு தான். நான் வேணா பிங்கி மலர் அனுப்பி வைக்கவா? அவங்கள அனுப்பி வை. சரி ஓகே. அத்தியத்திக்கா அத்தை மடி மேலே ஆடிக்கிடந்தாள் சுகமல்லோ. டேய், பிளேஸ் செம்மையாக இருக்குல்ல? ஆமாண்ணா, பிளேஸ் செம்மையாக இருக்குது. எப்போவுமே நம்ம செத்துவனோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். என்னடா சொல்கிறீங்க? ஆமாம் மாமா, நீ மேரேஜ் வரல, மேரேஜ் வேறு லெவலில் இருந்தது. பிளேஸாக இருக்கட்டும், டெக்கரேஷனாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாமே அல்ட்டியாக இருந்தது தெரியுமா? அண்ணாவோட டேஸ்ட் எப்பவுமே பக்காவாக இருக்கும். ஆமாம், அண்ணாவோட செலெக்ஷனும் நல்லாயிருக்கும். ஓ, அதுதான் காய் செலக்ட் பண்ணியிருக்காரோ? ஆமாம் ஆமாம் மாமா. அவங்கள தான். ஏன்டா கூப்பிட்றாங்களா மாமா? என்னன்னு கேளுங்க. என்ன தர்ஷினி? நான் மாமாவை தானே கூப்பிட்டேன், உன்னைய கூப்பிட்டேன். எப்படா? கிரேட் இன்சல்ட். உன்னை தான் கூப்பிட்டாலாம், திரும்பி பாரு. டேய், மித்ரா பார்த்தானே என்ன புதைச்சிருவா. அதுக்கு என்ன பண்ணுறது? கேளு என்னன்ட்டு. என்னம்மா? இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு மாமா? நீங்கள் எதுவுமே சொல்லலை. ரொம்ப முக்கியம். மாமா சொல்லுங்க மாமா, ட்ரெஸ் எப்படி இருக்கு? என்ன மாமா, அடிபடி சாக போறடா, பேசாம மூடிட்டு நில்லு. மாமா சொல்லுங்க. டே மாமா, என் தங்கச்சி கேட்குறல்ல ஆசையா, சொல்லுடா. சாவடிச்சிருவேன். அதே சரி போப்படா, சும்மா சும்மா. பாவம் அண்ணா, இப்போ மட்டும் மித்ரா பார்த்தா கொன்னே போட்டுருவா. மாமா சொல்லுங்க. நல்லா இருக்குமா? தேங்க்ஸ் மாமா. அதே மாதிரி நீங்களும் இந்த ஷர்ட்ல ரொம்ப அழகா இருக்கீங்க.
ம், ஏன் நல்லா இருக்க மாட்டேன்? இது மித்ரா எடுத்து கொடுத்ததில்ல. ஏன் நல்லா இருக்க மாட்டாரு? இது மித்ரா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் ஆச்சு. எப்போ என் அண்ணன் நல்லா தான் இருப்பாரு. ஐயோ மாட்டி விட்டுட்டானே. மித்ரா எடுத்து கொடுத்ததா? ஆத்தி உளறிட்டமோ? இப்போ இவர் வேற திட்டுவாரு. டே நாசமா போனவனே, ஏன்ட்டு இப்படி பண்ற? ஐயோ அண்ணா மன்னிச்சிடணும், ஏதோ உளறிட்டேன். மாமா உங்களை தான் கேட்குறேன், இது மித்ரா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸா? ஐயோ டே மச்சான் ஏதோ சொல்லி சமாளிடா. பாவம் மாமா. தர்ஷினி, ம் சொல்லு. அது மித்ரா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இல்லை, மித்ரா செலக்ட் பண்ண ட்ரெஸ். அதை தான் அந்த லூஸ் அப்படி மாற்றி சொல்லிடுச்சு. இது லூஸா? மூடிட்டு நில்லு. ஆமாம், மித்ரா செலக்ட் பண்ண ட்ரெஸ். மித்ரா ஏன் செலக்ட் பண்ணா? இப்போ ஒருத்தி ஏம்மா இந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போனோம். அப்போ தான் அவள் செலக்ட் பண்ணா. நாங்கள் எல்லாருமே ஒன்று செலக்ட் பண்ணி தான் எடுத்து போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த ட்ரெஸ் கூட அவள் செலக்ட் பண்ணதான். இதில் என்ன இருக்குது? ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ்லாம் எடுக்க போயிருக்கீங்க, என்கிட்ட சொல்லலை. தர்ஷா நீ தான் போயிருக்க, சொல்லலை என்கிட்ட. ஏய் நானும் இந்த ட்ரெஸ் எடுக்கலடி, அவங்க எடுத்தாங்க. நான் போட்டிருக்கதான் பழைய ஷர்ட் தான். எடுக்கிறதா பிளான்லாம் இல்லை, அவங்க துணை கூப்பிட்டாங்க போனோம். அப்படியே எங்களுக்கும் எடுத்துட்டோம், அவ்வளோதான். ஓ ஏய் இப்போ என்னடி நீ போட்டுருக்கத புது ட்ரெஸ் தானே? புதுசு தான், ஆனால் மாமா செலக்ட் பண்ணது இல்லையே. ம் இப்போ என்ன மாமா செலக்ட் பண்ணி ட்ரெஸ் எடுக்கலாம், அவ்வளோதானே? ஒரு நாள் அண்ணா கூட்டு போய் உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து சொல்கிறேன், ஓகேவா? அது நான் பரவாயில்லண்ணா. உன் தங்கச்சி உன்னை எப்படி மாட்டி விட்றா பத்தியா? ஏம்மா? சும்மா ஃபீல் பண்ணாதே, வாடி. ஏய் நம்மாலு தனியாக நிற்கிறா. எல்லாரும் இருங்க, இந்த வந்துடுறேன். எங்கடா போகிற? இங்கே பாரு யாழ் தனியாக நிற்கிறா. இதுதான் பேசுறது கரெக்டான சான்ஸ். ஸோ நான் போகிறேன். டே யாழ் எங்கடா? எனக்கு எப்படி பாஸ் தெரியும்? அதை போய் நான் யாழ்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் உனக்கு சொல்கிறேன். நீ ஒன்றும் ஆணையே பிடுங்க வேணாம், இங்கே நில்லு. ஏன்? நான் எப்போ என் ஆளை பார்க்கணும் அப்போ தான் நீ ஆளை பார்க்கணும். பேசாமல் நில்லு. இது அநியாயமால இருக்கு. அதெல்லாம் நியாயம்தான், நில்லு. அண்ணா உள்ளே போகலாமா? போகலாம்டா. அங்கே பாருங்க ரிசப்ஷனில் யார் நிற்கிறான்னு. ஆமாம், மலர் அப்புறம் பூஜா அப்புறம் ராஃபிலாம் நிற்கிறாங்க. ஏய் நீ இவளை இங்கே பிடிச்சி வச்சுக்கோ. நான் போய் அவங்கக்கிட்ட மித்ரா எங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் வரேன். நீ அதுக்கப்புறமா ஆளை பார்க்க போ, சரியா? சத்தியமாக அது நியாயமே இல்லைண்ணா. ஏய் மூட்டு நில்றா, இந்த வந்துடுறேன். ராதகா. ஏய் அண்ணாடி, என்ன அண்ணா கூலர்லாம் போட்டு பக்காவாக நிற்கிறீங்க? எல்லாம் உன் ஃப்ரெண்ட் மித்ராக்காக தான். எங்கே நான் வந்தே கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு, அவளை ஆளே காணோம். நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க. என்ன மாமா வந்தோடனே உங்கள் ஆளை பார்த்துட்டு போல, ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது? உடனே பார்த்துட்டா சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. என் மித்ரா அழகாக ரெடியாக இருக்கா, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, வந்துடுவா. ஐயோ சும்மா அவளை பார்க்கணுன்னாலே எனக்கு உடனே பார்க்கணும்னு தோணும். நீ அழகா வேற இருக்கா, அழகா ரெடியாக இருக்கான்னு வேற சொல்லியிருக்க. கண்டிப்பாக பார்த்தே ஆகணுமே. அதெல்லாம் எங்கள் ஃப்ரெண்டை டக்குன்னு பார்க்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் பார்க்க முடியும். பில்டப் ரொம்ப ஓவராக இருக்கு. என்ன மித்ராட்ட சொல்லவா? என்னத்த நான் இப்போ என்ன சொன்னேன்? ஒன்றுமே சொல்லலையே. நீங்கள் ஒன்றும் சொல்லலை, ஆனால் நீங்களும் தர்ஷினி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது சொல்லவா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், நீ வாயை முட்டு நில்லு. என்னை கிண்டல் பண்ணிட்டீங்கல்ல, இருங்க நான் சொல்லி கொடுப்பேன். ஏம்மா மலர், நீ என் தங்கம் இல்லை, என் தங்கச்சி இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ மட்டும் சொன்னீன்னு வச்சுக்கோ, உன் ஃப்ரெண்டு என்னை தூக்கி அந்த இடத்துல தொங்க விட்டுருவா. அந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் அவள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கே வந்துட்டு அவள் கூட என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணுறது, எல்லாம் என் விதி. உங்கள் விதி அதோ வருது பாருங்க. ஏதோ அதோ ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது, மிக அருகினில் இருந்தும் தூரம் இது. இதயமே ஓ இவளிடம். என்ன அண்ணா அப்படி உறைஞ்சு போய் நிற்கிறீங்க? அண்ணா அண்ணா அண்ணா, நான் இங்கே தானே இருக்கேன், இங்கிலாந்துல இருக்கேன். எதுக்கு இந்த கற்றுக்கிறீங்க? நீங்கள் டீசெண்டாக தனியாக 3 பேரும் ஒரு தடவை கூப்பிட்டோம், ஏன்னு கேட்கல, அதான் சேர்ந்து கூப்பிட்டோம். ஆமாம் என்ன எங்கள் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே மிஸ்மரைஸ் ஆகிட்டீங்க போல. ஆமாடி மிஸ்மரைசிங் ஆகிட்டாரு, அதான் 32 பழம் தெரியுது. என்ன இவ்வளோ அழகா இருந்தா? யார் சார் அழகா இருக்குது? வேற யாரு? நீதான். அப்படியா? இன்னைக்கு மட்டுமா? என்னைக்குமே. ஏன்ட்டு இவ்வளோ அழகா இருந்து எனக்கு கொள்ற? இந்த அழகு எல்லாம் உனக்காக தான். சூப்பராக இருக்குடி இந்த ஆஃப் சாரி. இதை எடுக்கும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில, ஆனால் நீ கட்டினதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குடி. தேங்க்யூ. அதே மாதிரி இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கு. வேற நீ ஏன் மித்ரா எடுத்து கொடுத்ததில்ல? அழகாக தான் இருக்கும். என் அழகனுக்கு நான் அழகாக தானே எடுத்து கொடுக்க முடியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு இந்த மாதிரி நான் ஓப்பன் ஷர்ட் போடுறது தான் பிடிக்குமா? ஆமாம். தானே நீ எனக்கு எடுத்து கொடுக்குற எல்லா ட்ரெஸ்ஸுமே இந்த மாதிரி ஓப்பன் ஷர்ட் தான். அதில் தானே நீ இன்னும் எக்ஸ்ட்ரா பியூட்டியாக இருப்ப, அதனால தான். உங்கள் அளவுக்குலாம் பியூட்டி வர முடியுமா மேடம்?
தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் என் உயிருடன் கலந்து விட்டாய் நெஞ்சுக்குள் நுழைந்தாய் மூச்சினில் கலந்தாய் என் முகவரி மாற்றி வைத்தாய் ஆஹா. ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது அது வண்ணங்கள் மட்டும் எந்த விரலோடு நின்றது தீக்குள்ளே விரல் வைத்தேன் பனித்தீவை கட்டி வைத்தேன் நான் பார்ப்பதே அடவுன் முகம்தானே நான் கேட்பதே அடவுன் குரல்தானே அந்த வான்மழையெல்லாம் இந்த பூமிக்குத்தானே என் வாலிபமெல்லாம் இந்த சாமிக்குத்தானே மலர் கொண்ட மலர்கள் மலர்ந்தது எதற்கு மதுரசம் அருந்தட்டுமா முத்தம் என்ற கடலில் முத்து குளிப்போம் அழகு நீ நடந்தால் நடை அழகு அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு நீ பேசும் தமிழ் அழகு அழகு நீ ஒருவன் தான் அழகு அழகு என் அழகு செல்லமே நீ தாண்டி அழகு தங்கம் நீலம் நீர் காற்றிலே மின்சாரங்கள் பிறந்திடும் காதல் தரும் மின்சாரமோ நிஜமாய் நீ என்னை தீண்டினால் படியாய் படியாய் உருகிறேன் ஒளியாய் நான் வெளியே எனக்கு சொல்லலடி இந்த அழகு வயசானோடனே மறைஞ்சிரும் ஆனால் அவனோட மனசு இருக்கு பற்றியா அது ரொம்ப அழகானது எப்போவுமே அப்படியே இருக்கும் என்னோட மனசு இல்லை ஐ லவ் யூ ஸோ மச் அகில் நீ டெய்லி உன்னோட லவ்வை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்க எனக்கு என்ன நினச்சவே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது என் கண்ணே நம்ம காதல் மேலே பற்றும் போல் நம்ம காதல் மேலே யாரு கண்ணுமே படக்கூடாது அகில் ஏய் படாது படவும் விட மாட்டேன் நான் விட்டுருவேனா என் பொண்டாட்டியும் சரி என் காதலையும் சரி பத்திரமா பார்த்துக்கிறது தான் என்னோட வேலை வேற என்ன வேலை ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ நம் காதல் வாழ வேண்டும் நம்மை காற்றும் வாழ்த்த வேண்டும் நீ விடும் மூச்சிலே நான் கொஞ்சம் வாழ்கிறேன் அப்புறம் மித்து உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் கொஞ்சம் பேசணும் சொல்லு பேசு கேட்போம் இல்லடி இப்போது ஃபங்க்ஷன் கொஞ்சம் உனக்கு வேலை இருக்கும் அதான் யோசிக்கிறேன் ஃபங்க்ஷன்னா வேலை இருக்க தான் செய்யும் பட் இப்போதைக்கு எனக்கு எந்த வேலையுமே கிடையாது சரியா காயும் ரெடி ஆகிட்டா அங்கே தான் இவ்வளோ நேரம் இருந்தேன் இப்போ என்ன ரிசப்ஷனில் தான் போய் நிற்க சொல்லியிருக்காங்க எல்லாரையும் வெல்கம் பண்ண சொல்லி அதான் அவங்க நிற்கிறாங்கல்ல அவங்க பார்த்துப்பாங்க நீ என்ன பேசணும் பேசு இல்லடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆனால் அது கேட்டதுக்கப்புறம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படி என்ன சார் பண்ணீங்க இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா இல்லடி இது இல்லை நத்திங் திஸ் இஸ் நாட் ரைட் டைம் அதுக்கான டைம் வரும்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் டேய் அடிச்சு பல்லகள்லாம் உடைச்சிருவேன் அப்படி கூட எப்போ சொன்னேன் அப்போயே சொல்லியிருக்க வேண்டியதானே இல்லடி இப்போ சொல்லிடலாம்னு நினச்சேன் ஆனால் இது சரியான டைமும் இல்லை சரியான இடமும் இல்லை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் அக்கில் அடிச்சிருவேன் அக்கில் எனக்கு மண்டையை பிடிச்சிரும் என்னடா சொல்ல வந்த சொல்லி முடிச்சிரு இல்லடி அதுக்கு டைம் இருக்குது அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நான் அப்புறம் சொல்கிறேன் அக்கில் அப்புறம் சொல்லதுன்னா அப்பவே சொல்ல வேண்டியதானே அக்கில் இப்போ ஏன் சொன்னேன் சரி தாயே கோவப்படாத நான் சொல்லுவேன்டி பட் இப்போ இல்லை எக்ஸாம்லாம் முடியட்டும் நான் அப்புறம் சொல்கிறேன் மூஞ்சி என் கோவக்கார அழகி கோபக்காரட்டிய எனகத்தை விட்டு போகாதே அருவாமனைய போல நீ குருவான் தூக்கி காட்டாதே மாமா என்ன இவ கூட இவ்வளோ க்ளோஸாக நின்று பேசிட்டு இருக்காரு என்கிட்ட கூட அவர் இப்படி சிரிச்சு பேசினதே இல்லை ஆனால் கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க எனக்கு ஏதோ பயமாக இருக்கு மாமா மாமா உங்களை தான் கூப்பிட்றாங்க இவன் இருக்கும்போது இப்போ வரணும் மாமா உங்களை தான் சொல்லு தர்ஷினி உங்களை அத்தை தேடிட்டு இருக்காங்க இங்கே என்ன பண்ணுறீங்க அத்தையா ஆமாம் அத்தை தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க ஷோ இவ்வளோ நிம்மதியாக இருக்க மாட்டேன் எங்கள் தாயும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க நீ போ நான் வந்துடுறேன் உங்களை கையோட கூட்டிகிட்டு வர சொன்னாங்க நான் வரேம்மா பின்னாடியே நீ போ சரி இல்லையே அதான் உங்கள் அம்மா கூப்பிட்றாங்கல்ல போங்க போகிறேன்டி கோவப்படாதடி ஆமாம் இப்போ வேற போகலாமா நீ போ தர்ஷினி நான் பின்னாடியே வரேன் போ சரி தாயே ஏன் இப்படி நிற்கிற அவள் எதுக்கு நான் மாமா மாமா கூப்பிட்றாங்க எனக்கு எரிச்சலாக வருது சரி அவளை கூப்பிட வேணா சொல்லிடுறேன் இன்னிலேருந்து நீ கூப்பிட்றியா ஏப்பா நான்லாம் கூப்பிட முடியாது அப்புறம் அவளாவது கூப்பிட்டு பாரு அப்படி உனக்கு என்ன கீழே அடிச்சு மண்டு கிட்ட உடச்சிருப்பாங்க அப்பா கோவத்தை பாரு கோவக்காரி உங்கள் கண்ணத்தோடு எங்கள் கண்ணம் வைத்தாய் நானும் மண்ணில் கொஞ்சம் வாழ்ந்திருப்பேன்
அடி உந்தன் கண்ண குழியில் உன்னை புதைத்து வைத்தாய் மண்ணில் வாழ்ந்த பின். இந்த ஷர்ட் உனக்கு நல்லா இருக்குடா. மேடம் செலக்ட் பண்ணதில்ல, நல்லா தான் இருக்கும். அப்புறம் என்ன அப்புறம்? என்னடா அர்ஜுன், உனக்கு நான் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன்ல, எனக்கு தரவே இல்லை. ஓ, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்ல. சரி சரி, வந்துட்டேன். வந்துன்னு சொல்லணும்னு நினச்சேன்டி. உன்னோட சாரி அழகா இருக்கு, உனக்கு பக்காவாக பண்ணியிருக்கு. சீ, இப்போ உங்ககிட்ட கேட்டுலாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. இனிமேல் நான் அவரை கேட்கவே மாட்டேன். சும்மாடி, உன்னை அங்கேருந்து பார்க்கும்போதே அழகா இருந்த, அதனால தானே ஓடி வந்தேன் உன்கிட்ட. போய் சொல்லாத. ப்ராமிஸ் ஆடி உன் மேலே. அப்போ முன்னாடி சொல்லல. உன்னை இப்படி வம்பிழுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறதுல தானே சுவாரஸ்யம், அதுதான் சொல்லலை. போடா. ஆரடி அழகி. பாராமல் போகும் நாட்கள் மீதன வம்பாக சண்டை போட வாய்த்தது சொல்லப் போனால் என் நாட்களே வண்ணம் பூச தந்தவள். யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அப்புறம் இது மாதிரி எப்போ மீட் பண்ணலாம்? டெய்லி தான். உங்கள் வீட்டில் விடுவாங்களா? ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கணும்டா. அர்ஜுன், அத்தி அம்மா. அர்ஜுன் உன்னை யாரும் கூப்பிடுறாங்க. யாரோ இல்லடி, அம்மாடி. இவங்க தான் அம்மாவா? ஆமாம் ஆமாம். சொல்லுங்கம்மா. இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இல்லைம்மா, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம். யார் இந்த பொண்ணு? இவ என்னோட காலேஜ் மித்ரா இருக்கால, அவளோட ஃப்ரெண்ட் பூஜா. இவங்க தான் என்னோட அம்மா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. அர்ஜுன், ஆமாம். உன்னை அப்பா தேடிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட ஏதோ கேஷ் கொடுத்து வச்சிருக்காரமே, அது விஷயமா பேசணுமா? போ. போகிறேம்மா, வந்துடுறேன்டி. சரி அர்ஜுன், நானும் வரேன் ஆண்டி. என்ன அம்மா என்ன கூப்பிட்றான்னு சொல்லிட்டு போனா, அம்மா நின்று பூஜா கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது பூஜா கிட்டயா? ஆமாடி, அங்கே பாரு. ஆமா, பூஜா கிட்ட தான் பேசிட்டு நிக்கிறாங்க. பூஜா கிட்ட பேசுறதுக்கு உங்க அம்மாக்கு என்ன இருக்கு? அதோட பூஜா எப்படி தெரியும் அம்மாக்கு? தெரியலையடி, ரெண்டு பேருக்கு கோவமா பேசிக்கிற மாதிரி இல்லை. ஆமா, அகில் நீ இங்கே இரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஏண்டி? உங்க அம்மா என் ஃப்ரெண்ட் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான். நெல்லு வரேன். வாயாடி.